ஸ்ரீ குருப்யோ நம மகாகணபதயே நம. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயாமார்த்தாண்ட சம்பூதம் தன்னமாமி சனைச்சரம். 6/3/2026 நேற்றைய தினம் சனி பகவானுடைய பயிற்சி கும்பராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் மீனராசிக்கு பிரவேசிச்சுக்கிறார் சனி பகவான். கடந்த வாரம் நம்ம யூடியூப் டிவியினுடைய யூடியூப் சேனல்ல மற்றும் டிவியினுடைய லைவ்ல நம்ம மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பினுடைய பயிற்சியானது எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடியது கன்னி ராசி. இந்த கன்னியில இருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த பலன் எப்படி இருக்கு, இந்த சனி பயிற்சி பலன், அதுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பிரபல ஜோதிடர் எஸ் சங்கர சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் நம்மளுடைய இணைஞ்சிருக்காங்க, கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ரச்ச நிப்பச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. பாத்தீங்கன்னா கன்னியா ராசிக்கு உண்டான பலன் என்ன பலன்? சனி பயிற்சியினுடைய பலன். கன்னியா ராசிக்கு சனி பகவான் கடந்த 2 வருடம் 6 மாத காலம் 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்துல இருந்தது. 5ஆம் இடம் இருந்த சனி 6க்கு போய் அப்புறம் 6ல இருந்து இப்ப 2.5 வருஷமா கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போயிருக்கு. அப்போ மீனத்துல இருக்கக்கூடிய சனி கன்னியா ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கும். இது பேரு கண்டக சனின்னு பேரு. என்ன பேரு? கண்டக சனின்னு பேரு. இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி சிறப்பா இருக்கும். கல்வியை பத்தி எந்த பயம் தேவையில்லை. என்ன? கூடா நட்பு கேடில் முடியும்னு பேர். என்னது? கூடா நட்பு கேடாய் முடியும். அப்ப அந்த கன்னியா ராசியில பிறந்த வாலிப வயசுல இருக்கக்கூடிய டீனேஜ்ல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாராட்டாலும் கல்வி நல்ல ஒரு மேல்நிலைக்கு ஏற்படும். ஆனா நட்பு சரியில்லை என்றால் அவங்களுடைய கல்வியினுடைய தரம் குறைஞ்சு போயிடும், மதிப்பெண்கள் ரொம்ப குறையும். அதே மாதிரி கேட்டேன்னா சிலருக்கு ஃபெயில் ஆகக்கூடியது, சிலருக்கு காலேஜ் விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். நண்பர்கள் வட்டம் நல்லா இருந்தால் இந்த வரக்கூடிய 2 வருஷம் 6 மாத காலம் உங்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி திருமணம் ஆகாத பலருக்கு திருமணம் ஆவதில் கால தாமதமாகும். 2026 செப்டம்பர் மாதம் மேலாக திருமணம் கைகூடும். இதே மாதிரி வேலை தேடிக்கொண்டிருப்ப நபர்களுக்கு வேலை வாய்ப்பு மிக சிறப்பாக அமையும். ஏன் அப்படின்னு கேட்டா, ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10ஆம் பார்வையை 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு விட்டு வீடு மாறி இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்துக்கு வேலை செய்யலாம். அதாவது வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அரசு சார்ந்த ஊழியருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்டகச்சனி நல்ல ஒரு நிலையில இருக்கு, பெருசா பாதிக்கிற மாதிரி பயப்படுற மாதிரி இல்லை. புதுசா இப்போ கன்னிராசினருக்கு கல்யாணம் முடிஞ்சது அவங்களுக்கு கணவன் மனைவியே கருத்து வேறுபாடும் சிறிய பிரிவும், ஊழலுக்கு அப்புறம் காதலும் காதலுக்கு அப்புறம் ஊழலும் கைகூடுற மாதிரி ஒரு சூழ்நிலை விலகக்கூடியது கன்னியாராசி இருக்கு. அதே மாதிரி கிரகஸ்தர்களுக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், அதாவது அம்மா அப்பா தாத்தா, அவங்க அவங்களுக்கும் அவங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் விலகும். அது மாதிரி பண பிரச்சனைகள் விலகும். புதுசா இடங்கள் வாங்குறது, சொத்து முடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு நல்ல நிலையில இருக்கும் கன்னியாராசிக்கு. சனி கிரகத்தினுடைய பார்வை 10ஆம் பார்வையை 4ஆம் இடத்தை ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடை இடிச்சு கட்டுறது, புதுப்பிக்கிறது, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை கன்னியாராசிக்கு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் சம்பந்தப்பட்டதுக்கு கட்சி மாறக்கூடிய ஒரு பலன். கட்சி விட்டு கடைசி காலத்தில் கட்சி மாறுறது, புதிய கட்சிக்கு போறது, இது திடீர்னு எதிர்பாராத விதமா பெரிய நபர்களுக்கு ஏற்படும். அரசியலையும் வெற்றி முகம் உண்டு. கண்டச்சனைக்கும் அரசியலுடைய முன்னேற்றத்துக்கும் தடை கிடையாது. ஏன்னா கோச்சாரத்துல குரு லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால சனிபான் கேந்திர பலம். கன்னியாராசிக்கு சனிபவன் யாரு? பூர்வ புண்ணியாதிபதி. இந்த பூர்வ புண்ணியாதிபதி கேந்திர பலமாகி இருக்கிறதுனால கன்னிராசிக்கு அரசியல் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியினுடைய கண்டக சனி பலன் பொதுவாக கணவன் மனைவி பிரிவேனேன்னு இல்லை, கணவன் மனைவிக்கு உடம்பு முடியாமல் போறது, மருத்துவ சிக்கல்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். நிறைய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா பழைய நண்பர்களை பகை கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும்.
கோர்ட்டு வழக்குகள் வெற்றி பெறும். ரொம்ப சிறப்பாகவே இருக்கு கன்னியாராசிக்கு. கன்னியாராசி நண்பர்கள் இப்ப நீங்க சொன்ன சில பகைகள், நட்பு வட்டாரங்கள் இதெல்லாம் சரியாறதுக்கு அவங்க என்ன பரிகாரம் பண்ணிக்கணும்? கன்னியாராசிக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா என்ன விதமான வழிபாடு செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ராமர் பட்டாபிஷேகம் பண்ணி படத்தை வச்சு வழிபாடு செய்யணும். அப்புறம் ராமரும் குகனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும். அன்புல பாசத்துல அது மாதிரி ராமரும் குகனும் சேர்ந்த ஒரு படத்தை எப்பவுமே பாக்கெட்ல வச்சுட்டே இருந்தா அவங்க நட்பு நல்லா இருக்கும். சரி, ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம். புராண இதிகாசங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை ஐயா இன்னைக்கு கன்னிராசிக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த இதை பார்த்துக்கிட்டே இருந்து வழிபாடு செய்யும் போது அதனுடைய வீரியங்கள் தானாக குறையும் என்று சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் ஒரு 70-80% கன்னிராசிக்கு கண்டகச்சனியாக இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரைட், ஓகே. அடுத்து காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் வந்து 7வது ராசியாக வரக்கூடிய ராசி துலாம். இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி, துலாம் ராசி பார்த்தேன்னா இந்த சனி பயிற்சியுடைய பலனே பார்த்தேன்னா 12 ராசிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ராசி தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதிகமான பல நன்மைகளை பெறக்கூடியது இந்த துலா ராசி. அந்த துலா ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எங்க வராரு கேட்டீங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்தாச்சு. ராசிக்கு 6ஆம் இடம் அனைத்தையும் ஜெயிக்கக்கூடியது, வெற்றி வாகை சூறக்கூடிய காலம் துலா ராசிக்கு. அதே மாதிரி கல்வியாளருக்கு பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெரிய லெவல்ல ஒரு காலேஜஸ்ல இடம் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஸ்கூல்ல இடம் கிடைக்கக்கூடிய மதிப்பெண்கள் நீங்க எதிர்பார்த்த 80% எதிர்பார்த்தா 95% ஏற்படும். 90% நீங்க பார்த்திருந்தால் 95% வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. கன்னியா ராசியில் பிறந்த துலா ராசியில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி வந்து ஒரு மேன்மையான ஒரு நிலையில ரொம்ப சிறப்பாக இருக்கு. அதனால அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு துலா ராசியில் பிறந்தவருக்கு வந்து திருமணம் வந்து கடந்த 2 வருஷமா தடையில இருந்திருக்கும். ஏன்னு கேட்டால் பஞ்சம சனின்னு அந்த சனி விலகி இப்போ சனிவான் வந்து 6ஆம் இடத்துல நல்ல இடத்துல வந்து இருக்கிறதுனால இதுக்கு முந்தி வேண்டான்னு சொல்லிட்டு போன திருமணங்கள் கூட திருப்பி அவங்களே தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கன்னியாராசி. அதனால திருமணம் ரொம்ப விமர்சையாக நீங்கள் பல வருடங்களாக மனதில் நினைத்த நபர்களை திருமணம் செய்யக்கூடிய பலர் பலருக்கு ஏற்படும். சிலருக்கு குடும்பத்தில் பார்த்து வைக்கிற கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதத்துடனையும் குடும்ப நண்பர்கள் உறவினர்களோட சிறப்பாக மிக மிக சிறப்பாக திருமணம் நடைபெறக்கூடிய காலம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா துளாராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது தொழிலில் பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பு லாபம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதாவது ஒரு 1000 ரூபா உதாரணத்துக்கு 1000 ரூபா முதலீடு போட்டால் 10,000 லாபம், 1 லட்சம் போட்டால் 10 லட்சம் லாபம். அந்த மாதிரி ஒரு முதலீடு 100க்கு கிட்டத்தட்ட 500%, 600% லாபத்தை ஈட்டக்கூடிய காலமாக பொதுவாக பார்த்தீங்கன்னா துளாராசிகள் தான் நிறைய பேர் வந்து வியாபாரத்தில் இருப்பாங்க. கமிஷன் பேசிக், புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, கலைத்துறை சார்ந்தது, அப்புறம் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, இப்படி பல துறைகளில் வந்து இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வியாபார ராசின்னு சொல்லக்கூடிய துளாராசி. அந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது ரொம்ப ரொம்ப மிக சிறப்பாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கில் வெற்றி பெறும், பூர்வீக சொத்துக்கள் கைகூடும், வழக்கில் பல வருடங்களாக ஏற்பட்ட வழக்குகள் நீதிமன்ற வழக்கில் வெற்றி பெற்று சாதகமாக அமையும். உறவினர்களால் நன்மைகளை எதிர்பார்க்கும், நண்பர்களால் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய காலமாக அமையும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். அதே போல் அரசு ஊழியருக்கு நீங்கள் நினைத்த இடத்திற்கு வேலைக்கு மாறுதலாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பதவி உயர்வு மிக சிறப்பாக அமைக்கும். பல சுற்றுலா ஸ்தலங்களுக்கு சென்று இறை வழிபாடு மற்றும் ஆன்மீக சுற்றுலாக்கள் சிறப்பாக துளாராசிக்கு இந்த 2 வருட காலங்கள் 6 மாதத்தில் ஏற்படும். பெரிய மனிதர்களுடைய நட்புகள் தங்களுக்கு சாதகமாக இருக்கும். புதிய தொழில் முனைவுகள், புதிய தொழில் ஏற்பாடுகள், திட்டங்கள் செயலாக்கம் ஏற்படும். அரசியல் தலைவர்களுக்கு இந்த துளாராசி பாருக்கு இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மிக சிறப்பாக துலா ராசியா இருந்தாலும் லக்னமா இருந்தா கூட பலன் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை சிறப்பாக இருக்கு. எதிர்பார்த்ததை விட மிக அற்புதமாக ஒரு வெற்றியை வாங்கி சூடக்கூடிய காலம் துளாராசி அன்பர்களுக்கு இந்த வருடங்கள் இருக்கு. துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியானது 100க்கு 90% ரொம்ப ரொம்ப மிக சிறப்பாக இருக்கு. துளாராசிக்கு சுருக்கமாக 90% காதல் கைகூடும், விரும்பிய திருமணமே நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புங்கிற ஒரு பலன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கு வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாமே பிளஸ் 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 பிளஸ்ன்னு போயிட்டு இருக்கு துலாமுக்கு இந்த சனி பயிற்சி. ஸோ என்ஜாய் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி துளாராசி
ஜாலியாக அந்த 2.5 வருஷத்தை நல்ல சந்தோஷமா அனுபவிக்கலாம். கண்டிப்பா பெரிய அளவுல பரிகாரம் ஒன்றும் தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வழிபாடு கேட்டுருவோம். துளாராசி வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணணும். ரெண்டுமே சரியாகும். உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை வழிபாடு செய்யுங்கள், குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள், உங்களுக்கு சிறப்பான பலன் தரும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 8வது ராசியாக வரக்கூடிய ராசி விருச்சிகம். இந்த விருச்சிக ராசியினுடைய சனி பயிற்சி எப்படி இருக்கு சொல்லுங்க. விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருந்து அர்த்தாஷ்டம சனியா இருந்தது. கடந்த 6ஆம் தேதி அந்த அர்த்தாஷ்டம சனி விலகி 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரணும். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வர்றது சனி பயிற்சியினுடைய பலன் கிட்டத்தட்ட நல்லதும் தீமையும் மாற்றி மாற்றி செய்யும். ஆனால் நன்மை அதிகமாக இருக்கு. அப்போ சனிபகவானுடைய பார்வை 3ஆம் பார்வையாக அந்த ஜாருக்கு வந்து ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கும். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கல்வியில் தொடர்ச்சி சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி சூழ்நிலை பலருக்கு ஏற்படும். ஆராய்ச்சி கல்விகள் ஏற்படும். சிலருக்கு இன்ஜினியரிங் பொறியியல் வந்து எலக்ட்ரிக்கல் மற்றும் சிவில் சம்பந்தப்பட்ட கல்வி சிறப்பாக அமையும். உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும். அதுவே திருமணம் தடைபடக்கூடிய பலருக்கு திருமணம் தாமதமாகும். 2026 அக்டோபர் மாதத்துக்கு மேலாக சனி கிரக வக்கரமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை திருமணம் நடைபெறும். சனி வந்து எப்போ வக்கரமானான்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் மாதம் 2026 செப்டம்பர் சனி வக்கர பயிற்சி ஆகும். அந்த வக்கர பயிற்சிக்கு அப்புறம் தான் விருச்சிக ராசி பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் சிறப்பாக நடக்கும். அப்படி பார்த்தா 2026 அக்டோபருக்கு அப்புறம் திருமணம் சிறப்பாக இருக்கும். அதே தொழில் செய்கிறவருக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. கூட்டு தொழில் சிறப்பாக அமையும். தொழில் அபிவிருத்தி செய்யக்கூடிய காலமாக அமையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சிறப்பான சூழ்நிலையாக இருக்கு. அரசு சார்ந்த ஊழியருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் மேன்மை, உயர் அதிகாரிகள் நன்மையில் ஏற்படக்கூடிய காலம், எதிர்பார்த்த இடமாற்றம், பண வரவுகள் அதிகரிப்பு, ரெட்டிப்பு தொழில் லாபம் அனைத்தும் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அரசியலில் பிறந்தவங்க அதே மாதிரி அரசியல் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியிலையும் அரசியல் நிறைய தலைவர்கள் இருப்பாங்க, ஓரளவு இருப்பாங்க. அவங்க கிங் மேக்கரா இருப்பாங்க, கிங் ஆக முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. விருச்சிக ராசியில் பிறந்த அரசியல் சம்பந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியம ஒரு பலனே எதிர்பார்க்கலாம், பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி குடும்பஸ்தல் கிரகஸ்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியானது சனி கிரகத்தினுடைய பார்வை வந்து இப்போ 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கறது. அந்த சனி பார்வை 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். கடன் தொல்லைகள் நிவர்த்தி ஆகும். புதிய கூட்டு தொழில் சிறப்பாக அமையும். பல வருடங்களாக தடைப்பட்ட பிரச்சனைகள் விரைவாக நிறைவேறக்கூடிய காலமாக அமையும். தூரதேச பிரயாணம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமையும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல நன்மைகளையும் நல்ல எதிர்பார்த்த பலன் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலமாக அமையும். விருச்சிக ராசிக்கு இந்த சனி பயிற்சி பலன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிட்டத்தட்ட ஒரு 60% 70% நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். விருச்சிக ராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் பரிகாரம் இது பஞ்சம சனின்னு பேர். பஞ்சம சனி வந்தாலே குலதெய்வ வழிபாடு தான் செய்யணும். குலதெய்வ வழிபாடு. சனி பகவானுடைய இது வழிபாடே குலதெய்வ வழிபாடா சிறப்பு தரதாக இருக்கிறதுனால அது கண்டிப்பா பஞ்சமஸ்தானத்தை குலதெய்வ பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம். சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி தொடரும். காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 9வது ராசி பாக்கியத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ராசி தனுசு ராசி. தனுசு ராசியினுடைய சனி பயிற்சி பலன் 2026 எப்படி இருக்கு சொல்லுங்க. தனுசு ராசி இந்த ராசிக்கு காலபுருஷன்கிற 9வது ராசி தெய்வீக ஆற்றல் பெற்றக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசிக்கு வந்து சனி பயிற்சியாகி எந்த இடத்துக்கு வந்துருக்குன்னா தனுர் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானம் மாத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கு. சுகஸ்தானம் மாத்ருஸ்தானம். அப்ப இந்த 4ஆம் இடத்துல வரக்கூடிய சனிக்கு வந்து அர்த்தாஷ்டம சனின்னு பேர். என்ன சனி? அர்த்தாஷ்டமம். அர்த்தாஷ்டம்னா 8ல பாதி அர்த்தாஷ்டமம். அந்த அர்த்தாஷ்டம சனி என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மாணவர்களுக்கு வந்து கல்வி வந்து எந்த தடையும் ஏற்படாது, சிறப்பாக இருக்கும். சனி கிரகத்தினுடைய பார்வை 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்துல ரணரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கறதுனால கல்வியில் வந்து முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி திருமணம் தடைபெற்ற பலர்களுக்கு வந்து மிக சிறப்பாக கல்யாணம் ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டால் ராசியினுடைய சனி கிரகத்தினுடைய பார்வை 10ஆம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால அது இடம் மாற்றத்தை கொடுத்து பிறந்த வீட்டில இருந்து இன்னொரு புகுந்த வீட்டுக்கு ஒரு போகக்கூடிய சூழ்நிலை, திருமணம் மிக சிறப்பாக நடைபெறும். அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் தொழில் வந்து கொஞ்சம் மந்தமான நிலையில் இருந்தாலும் லாபத்தில் வந்து குறைவு இருக்காது.
மந்தமான சூழ்நிலையை காட்டும், இருந்தாலும் லாபத்தில் குறையாது. ஏன் அப்படின்னு சனி கிரகத்தினுடைய 7ஆம் பார்வை ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தொழில. அப்ப இந்த அர்த்தாசிரம சனி தனுர் ராசிக்கு அப்ப என்னதான் பிரச்சனை ரத்தின சுருக்கமா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, தாயாருடைய உடல்நல சின்ன பாதிப்பு ஏற்படும். சிலருக்கு தாயாருக்கு மருத்துவ செலவுகள், அதே மாதிரி தாய் வழி உறவினர்களால் பகை, வீடு வாகனத்தை மாற்றக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படும். சிலருக்கு பழைய வீட்டை அடிச்சு புதுசா கட்டுறது, சிலருக்கு இடங்கள் வாங்கினா அதுல சில வில்லங்கள் வரும், அது பேசி தீர்த்து அப்புறம் சரி பண்ணக்கூடிய ஒரு செலவுகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்க்கலாம் அண்டை வீட்டாளர்கள் பிரச்சனைகள், பக்கத்து வீட்டாளர்களால் பிரச்சனைகள். ஒண்ணுமில்ல, நீங்க சும்மா இருந்தா கூட இந்த அர்த்தாசிரம சனியானது பக்கத்து இந்த பக்கம் உங்களுக்கு வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டாக சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து விலகும். அதற்கு பரிகாரம் என்ன, நீங்க அவங்க என்னதான் பேசினாலும் பொறுமையை கையாளும் போது அந்த சண்டையில் சச்சரவுல தவிர்க்கலாம். மற்றபடி பாருங்க, கிரகஸ்தருக்கு நல்ல நிலையிலே இருக்கு, கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தொழில் செய்வர்களுக்கும் 10ஆம் பார்வை நல்லா இருக்கிறதுனால தொழில் சிறப்பாக இருக்கும். அப்ப அரசியல் சார்ந்த நபர்களுக்கு பாத்தீங்கன்னா சனி கிரகம் அர்த்தாசிரம சனி பார்வை 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால அரசியல் வெற்றி, சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய காலமாக இருக்கு. புதிய கூட்டு தொழில் பலருக்கு திருப்திகரமாக இருக்கும். அரசு சார்ந்த ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் பார்த்தீங்கன்னா இடம் மாற்றங்கள், பதவி உயர்வு எல்லாம் சிறப்பாக அமையும். பொதுவாக அந்த தனுர் ராசிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த அர்த்தாசிரம சனி பெரிய பாதிப்பை கொடுக்காம கிட்டத்தட்ட ஒரு 60% நல்ல பலனே கொடுக்கிற ஒரு சூழ்நிலை நல்ல இடத்துல இருக்கு. அவங்க தனுசு ராசி வழிபட வேண்டிய தெய்வம் பரிகாரம் என்ன செய்யுது? லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்றது நல்லது. நரசிம்மர் சனிக்கிழமை இல்லையா? அது லட்சுமி நரசிம்மர் வராக சுவாமி. வராக சுவாமி இந்த 4ஆம் இடம் பூமி இல்லையா? ஆமா. 4ஆம் இடம் என்ன செய்ய தனுசு அவங்களுடைய பூமியை குறிக்கும். ஆமா. வராக சுவாமி, வராகி அம்பாள் வழிபாடு, லட்சுமி நரசிம்ம வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த தனுசு ராசிக்கு இந்த அர்த்தாசிரம சனி பெரிய பாதிப்பு இருக்காது. ரொம்ப ஒரு அற்புதமான பலன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அர்த்தாசிரம சனி நிறைய பயப்படக்கூடிய சூழ்நிலை நிறைய யூடியூப்ல சொல்லப்பட்டாலும் கூட அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆறுதலான ஒரு விஷயமாக இருக்கு என்றதை சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தின் 10வது ராசியா வரக்கூடிய ராசி மகரம். இந்த மகர ராசியினுடைய சனி பயிற்சி பலன் அப்படி இருக்கு. மகர ராசி ஒரு ராசிக்கு 3ஆம் இடம்னா உங்க ராசியாதிபதியே சனி பகவான் தான். மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டேன்னா சனி பகவான். அப்ப மகரம் தான் கால புருஷத்து முதல் ராசி. அப்ப மகரத்துக்கு சனி பகவான் உங்களுடைய ராசியாதிபதி நல்ல இடத்துல, ரொம்ப ஒரு நல்ல இடத்துக்கு வருது. 3ஆம் இடமான உபஜயஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானத்துக்கு வர்றதுனால இத்தனை நாள் கடந்த குடும்பச்சனியில பட்ட கஷ்டங்கள், ஏற்றச்சனி விடுதலையாக 7.5 வருஷம் நீங்க பட்ட அல்லல்கள், பிரச்சனைகள் யார்ட்டையுமே வெளியிலேயே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து வெளியே வந்தது இந்த 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான். இதுதான் உண்மை. கௌரவம், மானம், மரியாதை, தொழில் எல்லாமே இழந்தாச்சு. இழந்ததை அனைத்தையும் மீண்டும் மீட்டு இருக்கக்கூடிய காலம் மகர ராசிக்கு இருக்கு. அப்ப மகர ராசி அன்பர்களுக்கு, மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மதிப்பெண்கள் மார்க் ரொம்ப அதிகமா கிடைக்கும். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோல்டு மெடல் வாங்கக்கூடிய ஒரு பலன்ல மகர ராசிக்கு பலன் இருக்கு. மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நன்மையான காலமா இருக்கு. அதே தடைப்பட்ட திருமணம் பலருக்கு மிக விமர்சையாக பல விஐபி பெரிய மகான்களுடைய முன்னிலையில திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலம். ஏன்னு கேட்டீங்கன்னா சனி பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தையும் சுபகாரிய ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால பலருக்கு சிறப்பாக திருமணம் நடக்கும், பலருக்கு காதல் கை கூடக்கூடிய ஒரு காலம். அதே மாதிரி கிரகஸ்தர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை பல வருடங்களாக கடந்த 7 வருடம் 8 மாசமோ 10 வருஷமோ நடந்த வழக்குகள் வெற்றி பெறும். உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைக்கு பூர்வீக சொத்துக்கள் கைகூடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த ஊழியர்களுக்கு பதவி உயர்வு நீங்க எதிர்பார்த்தது போல் சிறப்பாக அமையும். அதே மாதிரி அரசு ஊழியர்கள் மகர ராசி நிறைய பேர் கடந்த 7 வருஷத்துல ரீப்ரமோட் ஆயிருப்பாங்க. அவங்களெல்லாம் திருப்பி வழக்கில் வெற்றி பெற்று திருப்பி ப்ரமோஷன் ஆகி உங்களுடைய பதவியும் உங்களுக்கு கௌரவத்தையும் மதிப்பையும் வெளியில உலகத்துக்கும் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை, சிறப்பான ஒரு சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்கு. அதுமாதிரி அரசியல் தலைவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு சனி முடிஞ்சு போச்சா, நல்ல போக்கு சனியில நல்ல ஒரு அரசியல் பதவி, அரசாங்கம், அதே மாதிரி கட்சி சார்ந்த நல்ல பெரிய பதவிகள் வைக்கக்கூடிய காலமாக ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலையில இருக்கு. மகர ராசி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி பலன் கிட்டத்தட்ட ஒரு 90% மிக ஒரு யோகமான பலனாகவே இருக்குங்கிறது சொல்லலாம். மொத்தத்தில் சுருக்கமா மகர ராசிக்கு 7.5 சனி முடிஞ்சது. கண்டிப்பா. அதனால எதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது 28 வருஷம் கழிச்சுதான் பயப்பட வேண்டாம்.
28 வருஷம் கழிச்சு தான் 7.5. அது வரைக்கும் இப்போதைக்கு 7.5 கிடையாது. நீங்க பாட்டு இழந்ததை மீட்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இழந்ததை மீட்டு கொண்டு வரக்கூடிய தன்மை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால சந்தோஷமா நீங்க இறைவனை வழிபாடு செய்து கொண்டு உங்களுடைய பணிகளை தொடர்ந்து செய்யலாம். அதில் சிறப்புகள் ஏற்படும் சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தினாலே என்று சொல்லி முடித்திருக்கிறார். ரொம்ப ஒரு அற்புதமான சந்தோஷமான ஒரு விஷயம் மகர ராசிக்கு நடந்திருக்கு. அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தின் 11வது ராசியாக வரக்கூடிய ராசி கும்பம். இந்த கும்பராசியினுடைய சனி பயிற்சி பலன். கண்டிப்பா இந்த கும்பராசிக்கு பலன் எப்படி இருக்கு? கும்பராசிக்கு வந்து சனி கடந்த 5 வருஷமா பாத்தீங்கன்னா விரையச்சனி ஜென்மச்சனி முடிஞ்சு இப்போ வந்து போக்கு சனின்னு பேர். இது பேர் என்னது? போக்கு சனி. போக்கு சனின்னா உங்க ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துக்கு வரும். 2ஆம் இடம் தனம் வாக்கு குடும்பம் கல்வி ஸ்தானத்துக்கு வர்றதுனால அது வந்து இந்த போக்கு சனி வந்து போகும்போது நன்மை செஞ்சுட்டு போகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த 5 வருஷ காலமாக கும்பராசிக்கு சனி பகவான் உங்களை போட்டு அப்படியே புடம் போட்டு தங்கமாக்கிட்டார். கஷ்டம்தான். 5 வருஷம் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் கஷ்டங்கள், பலவிதமான கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் போல என்னாச்சு உங்களுக்கு வந்து அந்த அனுபவ பாடம் ஆயிடுச்சு. அந்த அனுபவ பாடம் பார்த்ததுனால என்னாச்சு, நீங்க இப்ப வந்து புடம் போட்ட தங்கம் தான் என்னைக்கு ஜொலிக்கும். அது மாதிரி நீங்க இப்ப தங்கமா ஜொலிக்கக்கூடிய ஒரு காலம். மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபெயில் ஆகிருப்பாங்க. 2 அட்டை 3 அட்டை வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கிளியர் பண்ணி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. நல்ல இன்ஜினியரிங் காலேஜ், நல்ல காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜில் உங்களுக்கு வந்து இடம் கிடைக்கும். வெளியூர்ல போயும் படிக்கலாம். அதுமாதிரி திருமணம் தலைப்பட்ட நிறைய இருக்கு. சில இருக்கு திருமணம் ஆகி இந்த 7 சனி காலத்துல 2ஆம் திருமணம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் மிக விமர்சையாக திருமணம் நடைபெறக்கூடிய காலம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகஸ்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன்கள் தீரக்கூடிய ஒரு காலம். போக்கு சனி வந்து கடனை தீர்த்து அலைச்சல் அதிகமா இருக்கும். சுப விரயம், குடும்பத்துல வந்து கல்யாண செலவுகள், சுபகாரியங்கள், வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, அந்த மாதிரி ஒரு சுபகாரிய செலவுகள் அதிகமா இருக்கும். பணம் கையில நிற்காது. பணம் கையில நிக்கலையே சேமிப்பு இல்லையான்னு நீங்க கவலைப்படக்கூடாது. பணம் கையில இல்லையான்னு கவலைப்படக்கூடாது. சுப வேரமா பண்ணிட்டே இருக்கு. விரைய சனின்னு தான் விரையம் இல்லை. தனஸ்தானத்துல சனி இருந்தாலும் நிறைய வந்து விரைய சனி தான் விரையம்பாங்க. அப்படி இல்லை. தனஸ்தானத்துல சனி இருக்கும் போதும் தனத்தை என்ன செய்யும், மாற்றி விட்டு வந்து பொருளாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சொத்துக்கள் நிறைய சேரக்கூடிய காலம். அரசியல் தலைவர்களுக்கு உயர் பதவிகள் வரைக்கக்கூடிய காலம், வெற்றி பெறக்கூடிய ஒரு காலம். அதே மாதிரி அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு பதவி உயர்வு, இடமாற்றங்கள் சிறப்பாக எதிர்பார்க்கலாம். கணவர் மனைவி ஒற்றுமையாக திருப்திகரமாக இருக்கும். வயதானவர்களுக்கு இந்த கால்வலி, வயிறு சார்ந்த இடுப்பு வலிகள் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலம். கும்பராசி கிட்டத்தட்ட ஒரு 50% நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம். கும்பராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரங்கள் என்ன? கும்பராசி வந்து வாக்குஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல வந்து சனி உட்காந்துருக்கு. எங்க இருக்கு? வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தம். அப்ப வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அவங்க இருக்கிறதுல இருந்து 30 கிலோமீட்டர் அவங்க ஊர்லயே இருக்கக்கூடிய கிராம தேவதையான அம்பாள் கோயில இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு. அந்த அம்பாள் கோயில சில கோயில்ல பைரவர் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுத்தாளர் அம்பாள் உட்காந்துருப்பா, காவல் தெய்வம். அந்த காவல் தெய்வத்துக்கு வழிபாடு செஞ்சா நல்லா இருக்கும், நல்லபடியா இருக்கும். அதே செஞ்சுட்டு வரலாம். கும்பராசிக்கு ஒரு 50% சிறப்பான பலன். நெருக்கடி குறையக்கூடிய காலம். புடம் போட்ட தங்கம் கும்பத்துக்கு, அதாவது உருக்கிய தங்கமே ஆபரணமாகுங்கிற மாதிரி இவ்வளவு நாள் உங்களை உருக்கி நெருப்புல போட்டு வறுத்தெடுத்ததுங்கிறது உங்களை ஆபரணமாக்கத்தான் அந்த சனி பகவான் இதை செய்திருக்கிறார். இனிமேல் நீங்க ஜொலிக்கக்கூடிய காலம் என்று ஐயா சொல்லியிருக்கிறார்கள். அதனால அதை நீங்க தைரியமாக திருப்திகரமாக உங்களுடைய வருங்காலத்தை நீங்க தொடர்ந்து உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அதோட இப்ப நமக்கு என்னன்னா காலபுருஷ தத்துவத்தின் 12வது ராசி மீனம். இந்த மீனத்துலதான் வந்து சனி பகவான் அப்படி உட்கார்ந்துருக்காரு. ஜம்முன்னு மீனத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு. மீனராசிக்கு எப்படியா இருக்கு? அந்த மீன ராசியில பாத்தீங்கன்னா மீன ராசி தெய்வீக ராசி, ஆன்மீக ராசி, சமயோஜித புத்திகளை கொண்ட ராசியா இருந்தாலும் கூட அந்த ஜென்மத்துல தலையில ஜென்மச்சனிங்கிறது, ஜென்மம் என்பது இந்த ஜென்மம்னு இந்த உடம்பு தான் ஜென்மம். உடம்பு அப்ப அந்த ஜென்மம் உடம்புல மெயினா பாத்தீங்கன்னா அது என்னது? சரசு, தலையை குறிக்கும். தலை. அந்த மீன ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து வரக்கூடிய முதல் 1 வருஷம் 6 மாசங்கள் வந்து அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல சனி போறார். இந்த முதல் 1.5 வருஷம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பாதிப்பு. அதே மாதிரி உத்தரட்டாதி பிறந்தவங்களுக்கு இப்ப பாதிப்பு இல்லை, அடுத்த ஒரு வருஷம் தான் அது பாதிப்பு. அதனால இந்த மீன ஜென்மச்சனி இருக்கிறதுனால நான் இந்த ராசியை மட்டும் மொட்டையா சொல்லாம இந்த 2 நட்சத்திரமா பிரிக்கிறேன். புரட்டாதி 4ஆம் பாதம்ங்கிறது ஒரு 6 மாசம் ஓடும் இல்லையா? 6 மாசம். நம்ம புரட்டாதி பிறந்த கும்பராசி 3ஆ பிரிச்சுறேன், ரேவதி வரை பிரிச்சுறேன். அப்போ புரட்டாதி மீன ராசியில் பிறந்த பூரட்டாதியில் பிறந்த நட்சத்திர நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா
சுருக்கமா சொன்னா இந்த ஜென்மச்சனி குழந்தைகளாகட்டும் வயதான எல்லாருக்கும் உடல்நிலையில் பாதிப்பு, மந்தமான ஒரு சூழ்நிலை, மந்தம் மூளை செயல்பாடு திறன் குறைவாயிரும். அந்த எவ்வளவுதான் ரொம்ப கெட்டிக்காரனா இருந்தா கூட சும்மா என்னுமே புரியாத மாதிரி எதுவுமே செய்ய முடியும், எதுவுமே தெரியல, எதுவுமே செய்ய முடியல, எதுவுமே காரியம் நடக்க மாட்டேங்கிறத எல்லா முயற்சிகள் கொடுத்தும் காலந்தாமதமாக ஒரு சூழ்நிலை ஏற்படும். மாணவர்களுக்கு வந்து படிப்பில் மறதி ஏற்படும். சிலருக்கு வந்து கல்வியில் தடைப்பட்டு தொடரும். அதே மாதிரி பலருக்கு பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசிக்கு வந்து திருமணம் காலதாமதமாகும். சிலருக்கு வந்து இரண்டாம் திருமணம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக ஒரு சூழ்நிலையில் இருக்கு. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கணவன் மனைவி தொழில் ரீதியான ஒரு பிரிவினையும், சிலருக்கு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து மீண்டும் ஓர் வருடம் காலம் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அரசியல் தலைவர்களுக்கு பின்னோக்கி பயணமாக இருக்கிறதா, அரசியல் வந்து கொஞ்சம் இருந்து அப்படியே இருந்து சைலண்ட் மோட்ல இருக்கிறது நல்லதா இருக்கும் புரட்டாதி பிறந்த மீனராசிக்கு. அதே மாதிரி குடும்பஸ்தர்களுக்கு இடமாற்றம், சொன்ன கணவன் மனைவி பிரிவினைகள் அப்புறம் சேரதா ஒரு சூழ்நிலை இருக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மீனராசி ஜென்மச்சனி புரட்டாதி பிறந்து புதுசா தொழில் எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம். கூட்டு தொழிலும் சரியா வராது. அதனால பார்க்கும் தொழில் அப்படியே இருக்கிறத வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணி அப்படியே கொண்டு போறது வந்து நல்லது. புரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய ஒவ்வொரு வருஷ காலத்துக்கு வந்து அப்படி அமைதியான ஒரு போக்கு நிலையிலே இப்போ என்ன இருக்கோ அதை மட்டும் தக்க வச்சுட்டே பண்ணிட்டே போகணும். அதே மாதிரி புரட்டாதி தனியா பரிகாரம் சொல்லி புரட்டாதியில் பிறந்த மீனராசி என்பவர்களுக்கு பிறகுமோ வேலை முடிஞ்சு சனி புதன் இருக்கிற சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணினா நான் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணிட்டே வாங்க நல்லா இருக்கும். அடுத்தது மீனராசியில் பிறந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். மீனராசியில் பிறந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். அந்த மீனராசியில் பிறந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாணவர்களுக்கு வந்து கல்வி வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்டா கிட்டத்தட்ட ஒரு 60% மதிப்பெண்கள் ஏற்படும். பெரிய வந்து பாதிப்பு இருக்காது. ஆனா நீங்க நினைச்ச கோர்ஸ், இந்த 10th முடிச்சுட்டு +2 போறக்கூடிய வந்து நீங்க நினைச்ச காலேஜோ இல்ல என்ன படிக்கணும்னு நினைச்சீங்களோ அது படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான, சீட் வாங்குறது கஷ்டமா இருக்கும். இல்லைன்னா பேமெண்ட் கோட்டால தான் போக வேண்டியிருக்கும். இந்த விரயத்தில் உட்காந்த நட்சத்திரத்துக்கு விரயத்தில் 27ஆம் நட்சத்திரத்துக்கு வருது. உத்திரட்டாதிக்கு ஜென்மராசி உத்திரட்டாதிக்கு அந்த மாதிரி விரயம் சுப வரையங்கள் அதிகமாக. உத்திரட்டாதியில் பிறந்த மீனராசி அன்பர்களுக்கு கிரகஸ்தர்களுக்கு வந்து அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். பண விரயங்கள் சுப விரயமாகும். திருமணம் சிறப்பாக நடைபெறக்கூடிய காலம். வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பல இடையூறுகள் பிரச்சனைகள் வந்து விலகும். குறிப்பாக பார்க்கும்போது உத்திரட்டாதியில் பிறந்த மீனராசி அன்பர்கள் பிரயாணத்தில் கவனம் தேவை. கால் சம்பந்த சின்ன வயசோ பெரிய வயசோ குழந்தையோ 66 இருந்து 60 70 வரை என்னாவோ எந்த ஆளா இருந்தாலும் காலில் அடிபட்டுட்டே இருக்கும். மீனராசியில் பிறந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். ஏன் அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 27ஆம் நட்சத்திரத்துல தான் சனி. அது வந்து விபத்து தாரை கிட்டத்தட்ட அந்த தாரைக்கு வர்றதுனால அந்த மாதிரி இருக்கும். 1க்கு 2 தண்ட செலவு, வெட்டி செலவு, விரைய செலவுகள் அதிகமாக இருக்கும். அதனால உத்திரட்டாதியில் பிறந்த நபர்கள் வந்து சனி 10 புதன் 27 சுக்கர தசை நடக்கூடிய நபருக்கு பெருசா பாதிப்பு இருக்காது. மீனராசியில் பிறந்த இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மீனராசி நண்பர்கள் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லதா இருக்கும். அடுத்தது அதே மீனராசியில் பிறந்த ரேவதி நட்சத்திரம். அந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசிகளுக்கு வந்து ஜென்மச்சனின்னு சொன்னா கூட இந்த வரக்கூடிய இதுல இருந்து இந்த கடந்த 6ஆம் தேதியில இருந்து ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எத்தனை 25ஆவது நட்சத்திரத்துல சனி பகவான் இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 20 டிகிரி பின்னாடி தான் இருக்கு. அதனால அது பெரிய பாதிப்புகள் எதுவும் வரக்கூடிய முதல் 1.5 வருஷத்துக்கு எந்த பாதிப்பு இல்லை. அடுத்த வருஷம் அதுக்கு அப்புறம் பார்த்துப்போம் என்ன. அதனால இப்ப கிரகம் சனி பயிற்சியான உடனே உத்திரட்டாதிக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. அப்போ குழந்தைகளுக்கு வந்து பெரிய பாதிப்பு இல்லை. மாணவர்களுக்கு வந்து கல்வி ஒரு நல்ல நிலையே ஏற்படும். கிட்டத்தட்ட எதிர்பார்த்தோட 70% மதிப்பெண்கள் பெறக்கூடிய காலமா இருக்கு. திருமணம் தடைப்பட்ட பலருக்கு 7.5 சனியில தான் என்னது உத்திரட்டாதிக்கு முடிஞ்ச. இந்த ரேவதிக்கு வந்து இல்ல, ரேவதிக்கு கல்யாணம், உத்திரட்டாதிக்கும் கல்யாணம் சிறப்பாக நடக்கும், ரேவதிக்கு கல்யாணம் சிறப்பாக நடக்கும். ஏன்னா 7.5 சனியில தான் பொங்கு சனின்னு சொல்லக்கூடிய 7 தான் கல்யாணம் நடக்கும். அதனால திருமணம் சிறப்பாக ஏற்படும். போற வீட்டுல கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அது பொறுமையா கையாளணும், அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு எங்க மாமனார் சொன்னா, மாமியார் சொன்னா, மச்சினா சொன்னா, குழந்தையா சொன்னா சண்டை போட்டு வீட்டுல இருந்து உட்கார வேண்டியதான். திருப்பி எங்க பஞ்சாயத்து பைசா 50 பேரை கூட்டு போகணும். ஆனா பொறுமையா போயிடும். புது வீடு, புது இடம், புது பழக்க வழக்கம், புது சாப்பாட்டு முறை, புதுசா தூங்கக்கூடிய இடம் எல்லாமே இது வந்து 7.5 சனி இயற்கையாவே வரும். அதெல்லாம் வந்து அனுபவிச்சாதான் ஒரு 7.5 சனி பெருசா பாதிக்காது. இல்ல வேற விதமான பாதிப்புகள் ஏற்படும். சில பொதுவாகவே கர்மங்கள் வந்து அனுபவிச்சு தீர்த்தாதான் கர்ம வினைகள் குறையும்.
அதனால என்னைக்குமே வாழ்க்கையில வந்து அப்படியே லைஃபா நல்லது கெட்டது எல்லாம் இருக்கும். அதனால பொறுமை கையாளுது புதுமண தம்பதிகள் பொறுமையா இருக்கணும். அதனால மீனராசியில் பிறந்த திருமணம் பலருக்கு சிறப்பாக நடைபெறும். கிரகஸ்தர்களுக்கு வந்து மருத்துவ செலவுகள் குறையும். அதே மாதிரி அரசு சார்ந்த ஊழியருக்கு பதவி உயர்வும், அதே மாதிரி இடமாற்றமும் மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை. புதிய தொழில் செய்யக்கூடியவங்க வந்து செய்யணும்னா கூட்டு தொழிலாகவும், அப்படி இல்லைன்னு கேட்டால் குடும்பத்தில் நண்பர்களை சேர்ந்து செஞ்சா தொழில் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அரசியல் சார்ந்த பலருக்கு வந்து மீனராசி வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கு. அது மெயினா என்னது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கு. அடுத்து ரேவதி இல்லையா? ஆமா, ரேவதி. ஆமா, இதே மீனராசியில பிறந்த ஏற்காக இந்த ராசிக்கு மட்டும் 3ஆ பிரிச்ச அப்படின்னு கேட்டா, ஜென்மத்துல சனி நடக்கிறதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி உங்களை பயமுறுத்திட்டு இருப்பாங்க. அது எல்லாம் உண்மை. மீனராசியில எத்தனை நட்சத்திரம் இருக்கு? புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்கள் 1 2 3 4 பாதங்கள் இருக்கு. ரேவதி நட்சத்திரருடைய 1 2 3 4 கிட்டத்தட்ட 9 நட்சத்திர பாதங்கள் அந்த மீனராசியில இருக்கு. அப்படிவா மீனராசிக்கு வந்தாலும் ஒரு நட்சத்திரத்துல வந்து உட்காரும் போது அது பிரச்சனை பண்ணும். அது இப்போதைக்கு இல்லை. யாருக்கு? ரேவதிக்கு. உங்க நட்சத்திரத்துக்கு அந்த ஜென்மச்சனி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகும். எத்தனை வருஷம்? இல்ல அதை நீங்க சொன்னீங்க 1.5 வருஷம் கழிச்சு ரேவதிக்கு பாத்துக்கலாம். இப்ப நல்லாதான் இருக்கு. நல்லாதான் இருக்கு. அதனால ரேவதிக்கு வந்து எப்ப போல திருச்செந்தூர் பூரட்டாதி ரேவதிக்குள்ள திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணிட்டு முடிஞ்சவரை தர்மதானங்கள் பண்ணிட்டே வாங்கும். எல்லாமே நல்லபடியா தான் முடியும். பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த 12 ராசிக்கும் பொதுவான சனி பெயர்ச்சி பலன் சொல்லும். இந்த சனி பெயர்ச்சி பலன் சொன்னா கூட சனி பகவான் வந்து கும்பராசியில இருக்கும் போது 7 கிரகம் சேரும் போதுதான் பிரச்சனை வரும், உலக நாடுகள் சண்டை வரும். நம்ம 3 மாசம் வந்து சொல்லியிருந்தோம். இப்ப வந்து சனி பகவான் மீன ராசிக்கு போயாச்சு. மீனங்கிறது சுப குருவனுடைய ராசி. அந்த குருவுடைய ராசியில இருக்கிறதுனால அமைதியான ராசி. ஒவ்வொரு ஊரும் பார்த்தீங்கன்னா அமைதியான ஊரும் சில ஊர் இருக்கும் இல்லையா? வாழ தகுதியான ஊர், வாழ தகுதி இல்லாத ஊர், வாழ தகுதியான நாடு, வாழ தகுதியான நாடுன்னு வாழக்கூடிய நாடுகள் இருக்கு. அதே மாதிரி இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள் சனி பகவான் இருக்கிறதா நன்மையே செய்யும். 2வது பார்த்தீங்கன்னா சித்திரை 29க்கு அப்புறம் குரு பெயர்ச்சி ஆகி கடகராசிக்கு வந்துடுது. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அந்த குரு பார்வை அந்த சனி பகவானுக்கு விழுந்துடும். அதனால இந்த சனி பெயர்ச்சியானது பொதுவாக பார்த்தீங்கன்னா பக்தர்கள் மற்றும் மக்கள் அனைவருக்குமே பெரும்பான்மையான ஒரு நன்மையைத்தான் செய்யும். உலகத்துக்கும் ஒரு நன்மையா ஏற்படும். வரக்கூடிய ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உலக அளவுல பார்த்தீங்கன்னா நன்மைகளும் சமாதானமும் ஏற்படும். நன்றி, வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா நவகிரகங்களை வந்து தேவகுரு பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான். அந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதி. ஒரு ராசியில இருந்து ஒரு ராசிக்கு வர 12 வருஷம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜூன் மாசம் குரு பெயர்ச்சி ஆகி கடக ராசிக்கு வர்றார். கடக ராசியில வந்து என்ன குரு வந்து உச்சம் வர்றார். உச்சம்னா அவர் ஒரு சந்தோஷமான ஒரு நிலைக்கும் நல்ல இடத்துக்கு வருது. அந்த குரு உச்சம் ஆகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா கடகராசியில குரு இருக்கும் போது அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12 வருஷம் கும்பமேளா நடத்துறாங்க இல்லையா? அந்த ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு நாட்டுல நடக்கும், ஒவ்வொரு மாநிலத்துல நடக்கும். இந்த வரக்கூடிய கடகத்துல குரு வரும்போது குரு உச்சமாகும் போது கும்பமேளா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கும்பகோணத்துல நடைபெறும். இந்த கும்பமேளா எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய மாசி மாசம் மக நட்சத்திரத்தை இன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு. அப்ப மாசி மகம் கும்பத்துல சூரியன், கடகத்துல குரு உச்சம், சிம்மத்துல சந்திரன். மாசி மகனத்துக்கு கும்பகோணத்துல மிக பிரம்மாண்டமாக கும்பமேளா நடக்கும். பொதுவா அந்த குரு உச்சமானால் நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அமைதியான ஒரு நிலை ஏற்படும். நல்லாட்சி மலரக்கூடிய காலம். குரு உச்சமாக நல்லாட்சி மலரும். குருதான் பிரகஸ்பதி, அந்தணன் எல்லாமே ஒரு நல்ல ஒரு குரு கிரகம் நல்ல இடத்துக்கு வரும்போது நல்லாட்சி தான் ஏற்படும். மக்கள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால அந்த குரு பெயர்ச்சியானது நல்ல ஒரு இடத்துல இருக்கு, நல்ல இடத்துக்கு வருது இப்போ. அதனால மாமாங்க வருஷம்னு பேரு. அதே மாதிரி குறிஞ்சி மலர்னு ஒரு மலர் எல்லாரும் பார்த்துருப்பேன், கொடைக்கானல்ல ஊட்டில வரும் இல்லையா? அந்த குறிஞ்சி மலர் எப்ப பூக்கும்? 12 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் பூக்கும். அது வரக்கூடிய வருஷத்துல இந்த மாமாங்க வருஷத்துல தான் பூக்கும். இதுதான் என்னது அறிவியல் உண்மை. கொடைக்கானல் எங்க இருக்கு? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அப்போ அந்த குரு கிரகத்துக்கும் அந்த குரு உச்சமாகும் போது தமிழ்நாட்டுடைய அச்சரேகை தீர்க்கரேகை ஊர்களுக்கு என்ன ஆகுது? நல்ல ஒரு நிலை. குறிப்பா பார்க்கும்போது
இந்த குரு கடகத்துக்கு ஜூன் மாசம் வர்றதுனால உச்சமாறதுனால தமிழக மக்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிலை சிறப்பாக இருக்கும், சந்தோஷமா இருப்பாங்க. தமிழகத்தில் வசிக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல நிலை ஏற்படும். நிச்சயமா. ஒரு குறிஞ்சி மலர்னுடைய உதாரணத்தை வச்சு அந்த கிரகம் அங்க வரும்போதுதான் அந்த பூ பூக்குது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டை எடுத்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா. அதே மாதிரி ஜோதிடத்துல தனிநபரனுடைய ராசி பலன்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு மாதிரி தெய்வங்களுக்கு சில முறைகள் கிரகங்கள் ரீதியாக இருக்கு. அதுக்கு பேர் தேவ பிரசன்னம் அப்படின்னு பேர். ஒரே ஒரு அன்றாட கோள்களின் நிலையை வச்சு அந்த வருட கிரகங்கள் மாச கிரகங்களை வச்சு நம்ம பார்க்கக்கூடியது சாமிகளுக்கு எல்லாம் எப்படி இருக்கு. அதாவது இந்த ககோள அமைப்புன்னு சொல்லக்கூடிய பூமிக்கு மேல இருக்கக்கூடிய வான்மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மனிதர்களுக்கு மட்டுமே உரியது அல்ல. பூமியில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் வழிபாடு செய்ய நம்ம கும்பிடக்கூடிய தெய்வங்களுக்கும் அந்த கிரகம் அதனுடைய தாக்கத்தை உண்டு பண்ணும். மிருகங்களுக்கு உண்டு பண்ணும், பட்சிகளுக்கு, பிராணிகளுக்கு, மரஞ்செடி கொடிகளுக்கு எல்லாத்துக்குமே அதனுடைய தாக்கத்தை உண்டு பண்ணும். அதன் அடிப்படையில் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கும்பிடக்கூடிய தெய்வத்துக்கு தன்மை எப்படி இருக்கும், கோவில்களுக்கு எப்படி இருக்கும், நம்ம கும்பிடக்கூடிய தெய்வத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அதன் அடிப்படையில் ஆய்வு செய்தோம்னா, மீன ராசி மண்டலத்துல சனி பகவான் பயிற்சியாளர். அந்த மீனராசி மண்டலம்ங்கிறது குருவினுடைய ஒரு வீடு. அப்ப குரு பகவானுடைய வீட்டுல சனி பகவான் அமர்ந்து ஒரு 2.5 வருஷ காலம் ஒரு பலனை பூமிக்கு கொடுக்கிறது. இந்த 2 கிரகங்கள் தெய்வாம்சமான கிரகங்கள். எல்லா கிரகத்துக்குமே தெய்வ தன்மை உண்டுன்னு இருந்தாலும் கூட நம்ம கும்பிடக்கூடிய குல தெய்வம் அப்படிங்கிறதுக்கு காரக கிரகம் இந்த சனி பகவான். 9 கிரகங்கள்ல குலதெய்வத்தை எந்த கிரகத்தை வச்சு சொல்லணும் அப்படின்னா சனி பகவானை வச்சுதான் குலதெய்வத்தை சொல்லணும். அப்புறம் பித்ருக்கள் வழிபாடு, முன்னோர்கள், கர்மகாரகன் சனின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி கர்மத்தினுடைய அடிப்படையில கர்மகாரகன் நம்ம செய்யக்கூடிய நீத்தார்கடன் செய்யக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள், பித்ரு தெய்வங்கள், இறந்த வழிபாடு, இறந்தோர் வழிபாடு, முன்னோர் வழிபாடு எல்லாமே காரக கிரகம் இந்த சனி. அப்போ இன்னொரு என்னன்னா, குலதெய்வத்துக்கு காரக கிரகம் சனி, இறந்த முன்னோர்கள் வழிபாட்டுக்கு காரக கிரகம் சனி, கிராம காவல் தெய்வங்களுக்கு காரக கிரகம் சனி. காவல் தெய்வம்னா இங்க இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமி, அப்புறம் முத்துவீரன், சுடலை மாடசாமி, 64 மாடன் இருக்கக்கூடியது, முண்டசாமி, இப்படி இருக்கக்கூடிய காவல் அம்சம் கொண்ட தெய்வங்கள். சுருக்கமா குதிரையில வரக்கூடிய ஐயனாராக இருந்தாலும் சரி, வாள் சூலம் வைத்து ஆயுதங்களை தாங்கி இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய அம்சங்களுக்கு காரக கிரகம் யாருன்னா சனி பகவான் தான். அப்போ இந்த சனி பகவான் அற்புதமா மீனராசி மண்டலத்துல குருவனுடைய வீட்டுல உட்கார்றாரு. ஐயா சொன்ன மாதிரி குறிஞ்சி மலர் பூக்கக்கூடிய இந்த குரு உச்ச நிலைக்கு வரக்கூடிய நேரத்தில் தனது 9ஆம் பார்வையாக இந்த சனியை பார்க்கிறார். அப்ப தெய்வாம்சமான கிரகங்கள் குருவும் சனியும் தன்னுடைய 9ஆம் பார்வையாக பாக்கிய பார்வையாக சனிக்கு பார்வை கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, குல தெய்வத்தினுடைய அருள் இதுவரைக்கும் இல்லேன்னு இருந்த குடும்பங்கள் வழிபாடு செஞ்ச உடனே கிடைக்கும். இந்த கிரகத்தினுடைய தன்மை அதான், கும்பிட்ட உடனே கிடைக்கும். அதே மாதிரி வீட்டுல பெட்டி வச்சு கும்பிடுவாங்க, குல கண்ணியை கும்பிடுவாங்க. பெட்டியில வச்சு ஒரு பூ வச்சு ஒரு ரவிக்கை பிட்டை வச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இறங்கி கும்பிட்டுட்டு திருப்பி மேலே ஏற்றி வைக்கக்கூடிய வழக்கம். அது மாதிரி குல கண்ணியை வழிபாடு பண்ணக்கூடியது. ஒரு பச்சை பசும்பாலை வச்சு ஒரு பிச்சி பூ வச்சு கும்பிடுவாங்க, ஒரு ஊதுபத்தி ஏற்றி கும்பிடுவாங்க. அப்புறம் காவல் தெய்வங்கள், கோவிலுக்கு கொடை கொடுக்கிறது, சுடலை மாட சுவாமிகள் கோயிலுக்கு கொடை கொடுக்கிறது. அப்புறம் கோமரத்தாடி இறந்துருப்பாங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பூரம் போட்டு அதை கும்பிடுவாங்க. சிலர் வீட்டுக்குள்ளேயே பூரம் இருக்கும், சிலர் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆணி அடிச்சு வச்சு அந்த ஆணில ஒரு பூவை போட்டு கும்பிட்டுட்டே வருவாங்க. இப்படி இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் அனைத்துக்குமே காரகிரகம் சனியாக இருந்து அது குருவனுடைய வீட்டுல, இதெல்லாம் தேவ பிரசன்னத்தினுடைய கண்டென்ட், தெய்வத்தினுடைய தன்மை பார்க்கறதுக்கு கிரகங்களின் நிலைமை. அப்போ அந்த சனியினுடைய குருவனுடைய வீட்டுல சனி, அந்த சனியை குரு தன்னுடைய 9ஆம் பார்வையா பார்வை பெறக்கூடிய நேரத்துல எளிமையான வழிபாட்டில் முழுமையான பலன் அப்படிங்கிறது தான் இந்த வரக்கூடிய வருடங்கள்ல தெய்வம் மனிதர்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் வழிபாடே இல்லாத கோவில்கள் வழிபாடு தொடங்கும், ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நீங்க பார்க்கலாம், 50 வருஷமா தூந்து கிடந்த கோயில் எடுத்து ஒரு கூடத்தை கட்டி வழிபாடு ஆரம்பிச்சிடும். ஆரம்பிச்சா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணுங்கிறதெல்லாம் நம்ம பிரசன்னம் பார்த்துக்கணும். அது மாதிரி வீட்டுல வைக்கக்கூடிய கன்னி வழிபாடு சிறப்பா இருக்கும், குலதெய்வ வழிபாடு அதை விட அற்புதமா இருக்கும், காவல் தெய்வ வழிபாடு, மாடன் போன்ற தெய்வங்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். அது மாதிரி ஒரு கிணத்து பக்கத்துல வச்சு கும்புறது, ஒரு குத்துக்கல்ல நட்டு வச்சு கும்புறது, அதுக்கு ஒரு மாலை போடுறது, இப்படி என்ன தெய்வ வழிபாட்டுக்கும் உகந்த காலகட்டம் இந்த வரக்கூடிய ஒரு வருட காலகட்டம் அப்படிங்கிறத மனதில் வச்சு தெய்வ வழிபாட்டுக்கு என்னென்ன செய்யலாம், எந்தெந்த குடும்பங்கள் என்ன வழிபாடு மிச்சம் இருக்குங்கிறத உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது இந்த கிரகங்களே உங்களை தூண்டும். அதை நீங்க முறைப்படி பிரசன்னம், தேவ பிரசன்னம் பார்த்து
அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தேவபிரசனம் பார்த்துட்டு அது என்ன செய்யணும் செஞ்சீங்கன்னா முழுமையான இறை அருளை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த காலகட்டம்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை என்று சொல்லிக் கொள்கிறேன். வேற சனி பயிற்சியை பற்றி உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் வரக்கூடிய வாரங்களில் சனிக்கிழமை இரவு 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள லைவ் மாடிவி நேயர்களுக்கு நேரடியாக லைவ்ல உங்களுடைய சந்தேகங்களுக்கு பிரபல ஜோதிடர் எஸ் சங்கர சுப்ரமணிய நம்மள்கிட்ட இருந்து உங்களுடைய தனிப்பட்ட ராசிகளுக்காக இருந்தாலும் பரிகாரத்துக்களாக இருந்தாலும் நேரடியாக ஜாதகத்தை பார்த்து அதனுடைய பலனை முழுமையாக தெரிந்து கொண்டு, ஏன்னா ராகு கேது பயிற்சி இருக்கு, குரு பயிற்சி இருக்கு, சனி பயிற்சியை மட்டும் அடிப்படையாக வச்சு சொன்ன பலனாக இருந்தாலும் கூட உங்களுடைய தசா புத்தி எல்லாம் பார்த்துட்டு அதையும் இணைத்து நீங்க என்ன முயற்சி செய்யறீங்களோ அதில் தடை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரம் செய்யணும், என்ன ஸ்டோன் போடணுங்கிறதெல்லாம் நீங்கள் ஐயா நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தேவ பிரசன்னத்துக்கு தொடர்பு கொண்டு வந்து நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.